திண்டுக்கல் மாவட்டம் அம்மையநாயக்கனூர் அருகே அழகம்பட்டி பகுதியில் இரவு நேரங்களில் ஆடு, கோழி, மின் மோட்டார்கள் போன்றவை திருடப்பட்டதாகவும் இதுகுறித்து காவல்துறையினரிடம் சிசிடிவி காட்சிகளை கொடுத்து புகார் அளித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு இதே பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கார்த்திக் மற்றும் கருணாமூர்த்தி என்பவர்களுக்கு சொந்தமான 4 வெள்ளாடுகள் திருடப்பட்டுள்ள நிலையில் திருடர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்து காவல்துறை தங்களுக்கு உதவ வேண்டும் என அரசிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அரசு பள்ளி ஆசிரியர்கள் 2 பேர் சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வெண்ணந்தூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்த புதுச்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த தனசேகரன் மற்றும் சசிகுமார் ஆகிய 2 பேரும் கடந்த வெள்ளியன்று இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த வேன் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் படுகாயமடைந்தனர். தனசேகரனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக கூறிய நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி சசிகுமாரும் உயிரிழந்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அணைக்கட்டில் பெற்றோருடன் குளிக்கச் சென்ற 2 சிறுமிகள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். அஞ்சுக்குழிப்பட்டி சோழகுளத்துப்பட்டியைச் சேர்ந்த தங்கராஜ், வேலுத்தாய் தம்பதி தங்களது மகள்களான நர்மதா மற்றும் நாகசக்தியுடன் சங்கிலிக்கருப்பன் அணைக்கட்டில் துணி துவைப்பதற்காக சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக சிறுமிகள் இருவரும் ஆழமான பகுதிக்கு சென்றதால் பெற்றோரின் கண்முன்னே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.